இப்போ காங்கிரஸ் மேல இருந்த அதிருப்தியில தான் இது 240 கூட வந்திருக்கு அப்படிங்கிறீங்க. இல்லைன்னா தோத்துருக்கோம் மொத்தமா. நம்மள்கிட்ட தொண்டர்களும் நிறைய ரொம்ப நல்ல தொண்டர்கள் இருக்கார்கள். ம்ஹும். எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரஸ் மாதிரி இல்லை, பணம் கொடுத்து தொண்டர்கள் உருவாக்குவார்கள். ம்ஹும். அவன் வேலை செஞ்சால் பண்ணுவான். சும்மா வந்து யாராவது வந்து பிரச்சாரம் பண்ணால் அது போகாது. தமிழ்நாட்டில் ஏன் 0 வாங்கினோம்? எல்லாரும் மோடி 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 மக்களுக்கு வெறுப்பில் வந்து அவளை எல்லாரையும் தோக்கடிச்சிட்டாலே. ம்ஹும். தொண்டர்கள் வந்து உழைச்சிருக்காங்க, அவங்களோட உழைப்புக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, இப்போ யூபி மாதிரி இடத்துல இன்டர்னல் சாபட்டாஜ் உள்ளடி வேலையே நடந்திருக்கு பிஜேபிக்குள்ள, அப்படியா? அப்படி ஒன்று நடக்கலை. அது சும்மா யாராவது சொல்லிகிட்டே இருப்பார்கள். நம்மளும் சொல்கிறோம் வந்து இவாளெலாம் வந்து ஃபாரின் பவர்ஸ், சில பேர், நான் சொல்கிறதில்ல, சில பேர் வெளிநாட்டோட சக்தியை உபயோகம் பண்ணி நம்மளை தோக்கடிச்சிருக்கா. இதெல்லாம் தோற்றதுக்கு அப்புறம் என்ன வேணால் சொல்லலாமே, அதை வந்து கவனிக்கக்கூடாது. இல்லை, யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத்துக்கும் சென்ட்ரல் லீடர்ஷிப்புக்கும் கம்யூனிகேஷன் இல்லை, பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தானே, அது கரெக்டு. ஓகே, அது இல்லை. ஆனால் யோகிக்கு வந்து சட்டசபை தேர்தலில் அவர் ஜெயிப்பார். ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட பேருக்கு ஒன்றும் வேல்யூ இல்லை. இல்லை, சட்டசபை தேர்தலில் அவர் ஜெயிப்பார்னா இதையும் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்கணும்ல. இல்லை இல்லை இல்லை, அது பார்லிமெண்ட்டு, அதில் தெரியும் அவருக்கு வந்து இவர் கையில் இருக்காதுன்னு. இல்லை, அப்போ அவர் யோகி சொன்னதை கேட்காதது தான் யூபியில் பிரச்சனையா? இல்லை யோகி வந்து சென்ட்ரல் லீடர்ஷிப்பை ஒபே பண்ணலையா? இல்லை இல்லை இல்லை, யோகி நிறைய பிரச்சாரம் பண்ணார், நிறைய பொதுக்கூட்டம்லாம் பண்ணார். ஆனால் மக்கள் வந்து தெளிவாக அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அதுவும் எனக்கு தெரியும். அவர் என்னோட ரொம்ப பழைய காலத்தோட நண்பர், அதனால எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு வந்து இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமே, அது கொடுக்கலையே. அதனால் மக்களுக்கும் புரிஞ்சுருத்தோம், இந்த ஆள் வந்து யாருக்கும் ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். யார் வந்து ஜல்ரா போடுறாளோ அவளுக்கு. யோகி ஆதித்யநாத்தை வந்து சைட்லைன் பண்ணியிருக்காங்கன்றதான் அங்கே பிரச்சனை. அதான், அதனால் ஓட்டு கொடுக்கக்கூடாது. மோடிக்கும் யோகிக்கும் பிரச்சனையா, அமித்ஷாக்கும் யோகிக்கும் பிரச்சனை? இல்லை இல்லை, மோடிக்கே ஒரு வியாதி இருக்குது. அவருக்கு வந்து யாருமே வந்து வேறு யாரோட பேரும் வரக்கூடாது. நான் தான், வேறு யாரும் இல்லை, நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்கிறேன்னு. இவரை பாருங்களேன், இப்போ வந்து முதலமைச்சர் பதவி இப்போ இதுவரையிலும் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவருக்கு ஆதரவு கிடைக்கல. அது வந்து பாக்கி இருக்குது. ஆனால் இவர் வெளிநாட்டு போயிட்டாரே, அதான் மெஜாரிட்டி எம்பிஸோட ஆதரவு அவருக்கு இருக்கே. அது நீங்கள் சொன்னால் போகாதே. ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, ராஷ்டிரபதி பவனில் கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொடுத்துருக்கா. அவள் வந்து இதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு தனி மெஜாரிட்டி பெற்ற வேண்டும், இல்லாட்டா அவங்களுக்கு நீங்கள் பிரதமர் இருக்க முடியாது. ஸோ பார்லிமெண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் நம்புவீங்க, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ஆகும், ஒஃபிஷியல். ஓகே ஓகே, அது பண்ணலையே இவர் இது வரலையும். அப்படியும் வந்து பிஜேபி மட்டும் பார்த்தேன்னா பிஜேபி மெஜாரிட்டி இல்லையே. ஆமாம், பிஜேபிக்கு இல்லை, என்டிஏக்கு தான் இருக்குது. என்டிஏனா என்ன, இந்த 2 பேர் ஆந்திராவிலேருந்து ஒன்று, பீகார்லேருந்து ஒன்று. ஆமாம், இவ 2 பேரும் எப்படி வேணால் போயிடலாம். முதல்லையும் இருந்துட்டு போயிட்டாலே திருப்பி போயிடலாம். ஸ்திரமாக இல்லையே. சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்ப முடியாது. எனக்கு என்னென்னா தெரியும் வர 2 பேரையும். என்னோடய அபிப்பிராயம் வந்து 5 மாதம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 5 மாதம் கம்ப்ளீட் பண்ண முடியாதா? ஆமாம், 5 மாதங்குள்ளே இந்த கவர்மெண்ட் கக்கலாம். நிதிஷ் எப்போ வேணால் விட்டுட்டு போகலாம். அது அவனை நல்லா தெரியும், எனக்கு ரொம்ப நாள். பட் அப்படி என்ன காரணம் இருக்க முடியும்? இப்போ சேர்ந்துட்டு 5 மாதத்தில் விட்டுட்டு போகிறதுக்கு தேர் ஷுட் பி a strong reason. காங்கிரஸ் அவரை டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவேன்னு சொல்லுவாள், அந்த ஓடி போய்டுவோம். முதல்லையும் அப்படி தான் போனால் இங்கே இருந்தால் நம்ம காங்கிரஸை நம்பி இப்போ இந்தியா கூட்டணி நம்பி போனாலும் அதுவுமே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டாக இருக்காதுல்ல. அங்கே இங்கே விட அதிகமான பிளேயர்ஸ் இருக்காங்க அங்கே. அதுக்கு இல்லை அவள் எம்பிஸோடு சேர்ந்து தானே போவார். கரெக்டு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இங்கே பிஜேபிக்கு 240 இருக்குது,
அதுக்கு மேலே இவங்க 15 20ன்னு இவங்க எல்லாம் வச்சுருக்காங்க. இல்லை அவெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 200 இருக்காளே. ஆமாம், அவங்க 235 கிட்ட இருக்காங்க. பட் 235 எத்தனை கட்சி சேர்ந்து? அங்கேருந்து எனிபடி கேன் புல் அவுட். தட் இஸ் ஆல்சோ வெரி அன்ஸ்டேபிள் கோயலிஷன் இல்லையா? அது சரி, அவளுக்கு என்ன, இவ 2 பேரும் வந்து சேர்ந்தாள்னா அவளுக்கு காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கும் வெற்றி கிடைக்கும், இனி இப்போ பதவி கிடைக்கும். இங்கேருந்து 2 பேர் வெளியே போனாங்கன்னா அங்கேருந்து 2 பேர் இங்கே வரமாட்டாங்களா என்ன? இதெல்லாம் அரசியலில் அது நடக்காது. அது என்னோட அபிப்பிராயம் வந்து யாரும் வரமாட்டா. பிகாஸ் அவளோட இது சித்தாந்தன்னு சொல்வாளே, ஒரு ஐடியாலஜி, அது அதில் நம்மளோட சேர்த்துக்க முடியாது அவளுக்கு. ஸோ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து யாரும் இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை நம்மளோட கட்சிக்கு பிஜேபியோட கொள்கை பிரகாரம் நம்ம இந்த நாட்டை நடத்தணும்னா, நம்மளோட ஆட்சியை நடத்தணும்னா நம்மளோட தனியாக தான் நிற்கணும். ஓகே, நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்க வேண்டும்னா, இந்த தேர்தலோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஆப்போசிஷனில் உட்காருவோம். ஆப்போசிஷன் உட்காந்து இந்த கூட்டணி வருதே, இந்த கூட்டணியை கவுத்து திருப்பி எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சு நம்ம தனிப்பட்ட மெஜாரிட்டியோடு வந்திருப்போம். அந்த அந்த வாய்ப்பு இப்போ எடுத்து. பட் இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி 6 மாதத்தில் இந்த கவர்மெண்ட் நிற்கலை அப்படின்னு வைங்க, அப்போ திருப்பி எலெக்ஷன் தான் வரும். எலெக்ஷன் தான் வரணும். அதுக்குள்ளே மோடியும் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கணும். அவளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு விதி இருக்குது, 75 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசியல் விட்டுடணும்னு. அதனால் மோடியை ரிட்டையர் பண்ணிவிடுவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.